பெபிள்ஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தேவனாம்பாளையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அதாவது அமணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய சிறப்புகள் இருக்குது, தல வரலாறும் இருக்குது. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா மும்மூர்த்திகளின் ஸ்தலம்னே சொல்லலாம். சிவன், பிரம்மா, விஷ்ணு. இது சுயம்புலிங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கேயே பார்த்திங்கன்னா ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரி சிவனுடைய சிலைகளும் உள்ளே இருக்குது. அதாவது கோயிலுக்குள்ளேயே இருக்குது, மூலவருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி திருமூர்த்தி மலை என்னென்னா தலையாகவும், இது பாதமாகவும் சொல்கிறாங்க. இன்னும் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்தலம் அமணீஸ்வரர் தலம். இது என்னென்னா மிகச்சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே தியானம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறந்த இடம். இந்த திருக்கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ருத்ரதாண்டவம் ஆடுற ஒரு சிலைகள், அதே மாதிரி அம்மன் இருக்காங்க. நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு அமணீஸ்வரர் திருக்கோயில், சுயம்பு மும்மூர்த்திகள் தலம், தேவனாம்பாளையம். பதஞ்சலி மகரிஷியும் இங்கே மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அது நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயிலுக்குள்ளே போகிறப்பவே என்னென்னா வாராகி அம்மன், விநாயகரை தரிசனம் செய்யலாம். வாராகி அம்மன் உள்ளவங்களையும் பார்த்திங்கன்னா விநாயகரை நம்ம வணங்கலாம். முதல்ல தண்டாயுதபாணி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா அம்மனையும் நம்ம வணங்கலாம். மிக சக்தி வாய்ந்த அம்மனை நம்ம நந்தி பகவானை முதல்ல வணங்கிட்டு அதன் பிறகு நம்ம மூலவரை தரிசனம் செய்யலாம். மூலவர் நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதுனால எடுக்கலை. இங்கேயே தீபம் ஏற்றும் இடம். அதாவது விநாயகர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறார், மூலவர் சிவபெருமான் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கிறது ஒரு விசேஷம். இந்த 4 சிலை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலத்தில் மன்னர், அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கிற ஒரு அமைச்சர். இது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால என்னென்னா இயற்கையோடு இருக்குது. இங்கே ஒரு அமைதியாக தியானம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கோயிலுக்கு வரலாம். அவ்வளோ ரொம்ப அற்புதமான கோயில், மும்மூர்த்திகளின் ஸ்தலம். நம்ம ஒரு கோயிலை ஒரு முறை வலம் வந்தாச்சு. திருமூர்த்தி மலை தலையாகவும், இந்த ஸ்தலத்தை பாதமாகவும் வணங்கிட்டு வராங்க. இது பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கும். சார் வணக்கம். நமஸ்காரம். அமணீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த கோயிலினுடைய தல வரலாறு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளோட அருள்மிகு அகிலாண்டேஸ்வரம்பிகா சமேதோ அமணீஸ்வர சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தேவனாம்பாளையங்கிற கிராமத்தில் கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம சுவாமியோட முதல் பேர் ஆதி கைலாயமுடையார் அப்படிங்கிற பேர். அந்த பேர் மருவி தான் அமணீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கோவில் மேற்க பார்த்த சிவஸ்தலம், பித்துருக்கள் சாப விமோட்சண சன்னதி, பக்ஷிமாமுகம்னு பேர். இப்படி இருந்தால் கோவில் ஆற்றங்கரைக்கு நடுவில் இருக்குது. இந்த ஆற்றங்கரைக்கு பேர் கற்பகா நதி அப்படின்னு பேர். கற்பகா நதிக்கு நடுவில் தான் நம்ம கோவில் அமைஞ்சிருக்கு. இப்போது பெருசாக தண்ணி போகிறதில்லை, ஆனால் கற்பகா நதிக்கு நடுவில் தான் முதல்ல இங்கே தண்ணி போயிட்டு இருந்தது. உள்ளே சுவாமி 3 லிங்க சுரூபமாக இருப்பார். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் இருப்பாங்க. 3 பேருமே சுயம்பு. சுவாமி மேலே 1.5 அடி இருக்கார், கீழே 18 அடி சுவாமி இருக்கார். கோவிலுக்குள்ளே ருத்ரதாண்டவ மூர்த்தி இருக்கார். அவருக்கு 8 கை, ஒரு கால் தூக்கி ஊர்த்ததாண்டவான்னு சிலை. ஆப்போசிட்டில் பார்வதி தேவி ஊர்த்ததாண்டவான்னு சிலை. அவங்களுக்கும் அஷ்டதசபுஜகாளி அப்படின்னு பெயர். அவங்களுக்கும் 8 கை இருக்குது. இந்த கோவிலை கட்டிய ராஜாவோட பேர் விக்ரம பாண்டிய ராஜா அப்படின்னு. பாண்டியர்கள் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட கோவில். கிபி 2ஆம் நூற்றாண்டில் திருப்பணி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கார்டு இருக்குது. 1800 வருஷம் ஆச்சு சுமார். இந்த கோவில் கட்டிய ராஜாவோட பேர் விக்ரம பாண்டிய ராஜா. அவரோட சிலாரபமும் கோவிலுக்குள்ளே இருக்குது. அவரோட அமைச்சரோட சிலாரபமும் கோவிலுக்குள்ளே இருக்குது. அம்பாலோட பேர் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு. அகிலாண்டேஸ்வரி அம்பாலோட பாதத்தில்
சதுரங்க விநாயகர் அப்படின்னு சொல்லி 4 விநாயகர் இருப்பார். அத்தரிய மகரிஷியோட சிலாரூபம் உள்ள இருக்கு. அத்தரிய மகரிஷியும் அனுஷ்யா தேவியும் நம்ம சுவாமிகிட்ட தவம் இருந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி தவம் இருந்ததுக்கான ஐதீகம் இருக்குது. அவங்களோட தவத்தை இது பண்ணுறதுக்காக சுவாமி வந்து குழந்தை ஸ்வரூபம் எடுத்து அனுஷ்யா தேவிகிட்ட எனக்கு பால் தருமாறு கேட்டிருக்காரு. அதனால தான் உள்ள சுவாமியை வந்து 1.5 அடி இருக்கார், கீழே 18 அடி இருக்கார். உள்ள சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேர் இருக்காங்க. வருடத்தில் 2 முறை உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு மாறும்போது சூரிய அஸ்தமனம் ஆகும்போது சூரிய ஒளி நேராக சுவாமி மேலேயே விழும். நிலவாசல் வழியாக தான் விழும், வேறு எங்கேயும் வழி இல்லை. இங்கே வந்து சுவாமி வந்துட்டு போனதுக்கான ஐதீகமாக இங்கே தீர்த்த கிணறு இருக்குது. தீர்த்த கிணறுக்கு மேலே சுவாமியோட பாதமும் நந்தியோட கால் குழாம்பும் அச்சு இங்கே இருக்குது. பதஞ்சலி முனிவரும் காகபுஜண்ட மகரிஷியும் இங்கே தவம் செய்து வாழ்ந்து சுவாமிக்காக பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த கோவிலில் இருந்ததுக்கான ஐதீகம் இருக்குது. ஒவ்வொரு பிரதிவார வியாழக்கிழமையும் அவங்களுக்காக இங்கே குரு பூஜை நடக்கும். அம்பாள் வாராகி அம்பாள் வந்து நம்ம கோவிலில் இருக்காங்க. அவங்க தான் அதிகாரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமியோட நம்ம சுவாமிகிட்ட வைக்கிற கோரிக்கையை டைரெக்டாக அம்பாள் நிறைவேற்றுறதுக்காக தேய்பிறை பஞ்சமி அப்போ அம்பாளுக்கு பூஜை நடக்கும். ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்கும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோவிலை வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முள்ளுப்பாடி கேட், நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா முள்ளுப்பாடி கேட்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் தேவனாம்பாளையம் அப்படிங்கிற ஊர். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். பஸ்ஸில் வர மாதிரி இருந்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ்ஸு வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து 31-40 இந்த 2 பஸ் இருக்குது. தேவனாம்பாளையங்கிற கிராமத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இறங்கி சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியோட அருள் பெறுமாறு கேட்டுக்கிறோம். நம்ம அமணீஸ்வரர் திருக்கோயில், அதாவது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தேவனாம்பாளையத்தில் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இது வந்து என்ன பித்ருதோஷம் நீக்கக்கூடிய கோயிலுன்னு சொல்கிறாங்க. நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வந்தோன்னா கட்டாயம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பலரிருக்கும் அவையில் பயனில்லாத வீண் சொற்களை பேசுபவனை எதற்கும் பயனில்லாத நீதி நெறியற்றவன் என்று ஒதுக்கிவிடுவார்கள். பெபிள்ஸ் தமிழ்.